வணக்கம் பசங்களா, வெல்கம் டு Xylem Tamil CBSE channel. நான் உங்களோட Sreeshma ma'am. Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope everybody is doing fine. Yes பசங்களா, are you all ready? Yes, hi Kani. வணக்கம் எப்படி மாஸ் என்ட்ரியா? ஹலோ எவ்ரிவன். என்ன மேம் உங்களோட ஃபோர்ஹெட் மட்டும் தான் தெரியுது. இப்போ பாருங்க எப்படி பசங்க மாஸ் என்ட்ரி சொல்லிட்டு only my forehead is seeing. Yes hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Yes everybody is here. கனி, கீதிகா, தர்மேஷ், நித்யா, மூன்லைட். கரெக்டா மாஸ் மேம் எப்படி மாஸ் கட்டல? ஆக்சுவலி ஐ வாஸ் லைக் பிளானிங் ஃபார் சம்திங் எல்ஸ். நான் கரெக்டா மாஸா வருவேன்னு பார்த்தா கரெக்டா ஃபோர்ஹெட் மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பாக்குறேன். நெக்ஸ்ட் டைம். எஸ் பசங்களா, ரெடியா? நீங்க எல்லாருமே எஸ் எவ்ரிபடி எல்லாரும் அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க, சீக்கிரம் அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க. இன்னைக்கு ஒரு ஃபன் செஷன் தான், ஜாலியான ஒரு செஷன், ஜாலியான ஒரு சாப்டர். ஆனா நீங்க வந்து சூப்பரா ஒரு 5 மார்க்ஸ் உங்க கையில எடுத்துட்டு போயிடலாம். எவ்ரிதிங் இந்த சாப்டரே வந்து ஒரு ஜோஷ் சாப்டர். எஸ், ஹாய் ஜெகன். அந்த பேய் தூக்கிட்டு வெளியில போய் நீங்க வந்து வேற ஸ்டுடியோ, ஓகேங்களா? ஆக்சுவலி வேற ஸ்டுடியோ, அதனால வந்து இங்க வந்து அவ்வளவு பேயெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எஸ், ரெடியா பசங்க? ரெடினா சாட்ல வந்து ஒரு ஓ போடுங்க பாப்போம். put some o in the chat. ஓ போடுங்க. எஸ் ஜெகன், thank you so much பா ஜெகன். ஓகேவா? எல்லாம் உங்க சப்போர்ட்னால தான் நான் இவ்ளோ எடுக்கிறேன். எஸ் கீதிகா, எஸ் தர்மேஷ், கனி, வெரி குட். எஸ் கீதிகா, ஐ வாஸ் லைக் யூ நோ கீதிகா இங்க அப்படின்னு நாங்க வந்து போன கிளாஸ்ல எல்லாம் கேட்டோம். எஸ், வேற அதர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எங்க இருக்காங்க? ஓகே, ஐ அம் சீயிங் தட் சம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இஸ் ஹியர். ஆனா வந்து அந்த நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து சாட்ல வந்து அவங்களோட அட்டெண்டன்ஸ் போடலையே. ஏன் போட மாட்டேங்கிறீங்க? எஸ் நித்யா ஒரு பெரிய ஓ போடுறேன். இனிமே நீங்க மேம் நீங்க ஓ கேட்க கூடாது அந்த மாதிரி. எஸ், so where are other people? So I think study 10 was in my 11th class. நான் 11thல வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துட்டு இருக்கும்போது study 10க்கு வந்து அங்க டவுட். அங்க அவன் வந்து பேச வேண்டி, நீ என்னடா இங்க நீ 10th கிளாஸ்லயே காணோம், நீ என்ன 11thல என்ன பண்ணிட்டு இருக்க அந்த மாதிரி. Writing my term exam before. Okay, yes. So where are others? Study 10th, Vivin, Sutisha. அப்புறமேல் வந்து ஐயோ போன கிளாஸ்ல தானே நம்ம வந்து பசங்களா போன கிளாஸ்ல will just give you the quick review. என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து எல்லாருமே வந்து அன்னியன் செட்ல இருந்தோம். அன்னியன் செட்ல கௌஷிக் அப்படிங்கறதுல இருந்து வந்து நான் கௌஷிக் கிடையாது செந்தில் அப்படிங்கிறான். இன்னொருத்த வந்து நான் செந்தில் கிடையாது கௌஷிக் அப்படிங்கிறா. ரொம்ப ஃபன்னா போச்சு போன வாட்டி. எஸ் தர்மேஷ், எஸ் தர்மேஷ் also like that only. மேம் இனிமே நீங்க என்கிட்ட இருந்து ஓ எல்லாம் கேட்க கூடாது. ஓகே பசங்களா யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and also அந்த லைக் பட்டனை லைக் பண்ணுங்க பசங்களா. and do let me know how was your day. hi ma'am ஸ்ரீனிதா. yes ஸ்ரீனிதா எப்படி இருக்கீங்க ஸ்ரீனிதா? எஸ், கௌஷிக் அண்ட் செந்தில் செம்ம ஃபன் பண்ணிட்டாங்க போன கிளாஸ்ல. பா ஐ வாஸ் லைக் டே சூப்பர் டா, அன்னியன் செட்ல கூட இவ்ளோ டென்ஷன் இருந்திருக்காது அப்படிங்கிறது. எஸ் கீதிகா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அப்படிங்கறாங்க. பசங்களா லைக் பண்ணுங்க பசங்களா. லைக் திஸ் வீடியோ அண்ட் டூ ஃபாலோ us on socials as well. and ஏன் அப்படின்னா you will be getting free hand written notes after every session. எஸ், இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங். ஓகே நித்யா மாஸ்க் காட்டிருங்க.
எஸ் ஸ்ரீனிதா, நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஓகே, குட், பிகாஸ் ஆஃப் யோர் கிளாஸ். ஓகே தர்மேஷ், எஸ் பா, ஐ எம் சோ கிளாட். பசங்களா, நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த டக்குனு இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் பேசுவோம். ஓகே, ஸோ பசங்களா, இஃப் யூ ஆர் பிளானிங் டு டூ யோர் 11th and 12th, கூடவே நீங்க வந்து உங்களோட நீட் ஆர் ஜேஇ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம Xylemல we have launched 4 actually. For நீட்டுக்கு நீட் 11th and 12th, ஜேஇ 11th and 12th வந்து நம்ம 2 கோர்சஸ் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் டியூஷன், ஆஃப்லைன் டியூஷன் சென்டர் மாதிரி. உங்களுக்கு வந்து இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பரை நீங்க வந்து கால் பண்ணி யூ கேன் ரெஜிஸ்டர் or like take your admission and do good things. Yeah, so this is actually offline tuition center oda course நான் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். yes come on everybody. ஓகே, ஸோ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கோஆர்டினேட் ஜியாமெட்ரி படிக்க போறோம், ஓகேவா? ஸோ கோஆர்டினேட் ஜியாமெட்ரி வந்து செம்ம ஃபன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோஆர்டினேட் ஜியாமெட்ரி, ஏன்னா ரொம்ப ஈஸி, ஓகேவா? ரொம்ப ஈஸி. இந்த என் பேர் வந்து ஸ்ரீஷ்மா. எஸ், நம்ம கிளாஸ் எப்படி போச்சு? கீதிகா இல்லாம கிளாஸ் ரொம்ப ரொம்ப சேடா இருந்துச்சு. I was sad. எஸ், ஓகே. ஸோ கோஆர்டினேட் ஜியாமெட்ரி வந்து செம்ம ஃபன் சாப்டர். ஒன் திங் ஐ கேன் அஷ்யூர் யூ என்னன்னா, நீங்க வந்து 1 and 2 2 பார்ட் இருக்கு கோஆர்டினேட் ஜியாமெட்ரிக்கு. இந்த 2 பார்ட் மட்டும் நீங்க வந்து இந்த 2 வீடியோ மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். கோஆர்டினேட் ஜியாமெட்ரி நீங்க போய் இன்னொரு வாட்டி கூட படிக்கணும்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம அவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். எல்லா கான்செப்டுமே உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். ஸோ வில் டூ மோர் கொஸ்டின்ஸ் ஆஸ் வெல். எல்லாமே பிவைக்யூ எல்லாம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மட்டும்தான். ஓகே, டுடே வி கோனா டூ அ கேஸ் பேஸ்ட் ஸ்டடி ஆஸ் வெல், ஓகேவா? ஸோ எப்பவுமே வந்து கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில பாஸ்ட் 2 இயர்ஸா வந்து கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில இருந்து கேஸ் பேஸ்ட் ஸ்டடி அந்த சாம்பிள் டே பசங்கள சாம்பிள் பேப்பர் ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்களா? சாம்பிள் பேப்பர் ஆஃப் 2024 25 to 26 is released. So I will be solving it very soon. Yes, okay, yes, I do love coordinate geometry. ரொம்ப ஈஸிடா, ஈஸினால, ஓகேவா? சோ நம்ம வந்து இப்ப வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நம்ம சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம். கிளியர்? NCERT எக்ஸாம்ல சால்வ் பண்ணிடுவோம். எஸ், டெஃபினெட்லி ஐ வில் டூ தட் ஆஃப்டர் திஸ் ஒன் ஷாட். நம்ம ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டா, ஓகேவா? இன்னும் கொஞ்சம் இன்னொரு 4 to 5 சாப்டர்ஸ் இருக்குமா? அதோட நம்ம வந்து இந்த சாப்டர் ஐ வில் ஜஸ்ட் ஃபினிஷ் திஸ் ஃபாஸ்ட் and I will go for like நம்ம வந்து NCERT எக்ஸாம்பிளர், important questions, அதே மாதிரி case based study, assertion, reason, MCQs எல்லாமே I will do. Metric students, ma'am, please take. Yes, okay. So அதுக்கு some good news will come to you, ஓகேவா? So I hope நீங்க வந்து பார்த்திருப்பீங்க அப்படின்ட்டு. Statistics and probabilities are very tough, no ma'am? So 3 and 4 chapters only. எஸ், ஓகே. அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி வந்து ஈஸி தான். ஸோ ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ஈஸின்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்ற அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க படிச்சா போதும். ப்ராபபிலிட்டியில அதுல இருந்து வேற எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க. ஐ ஆம் டாம் ஷுவர். நீங்க லைக் இஃப் யூ ஜஸ்ட் ஃபாலோ மீ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க போன வாட்டி கொஸ்டின் பேப்பர் யூ கேன் டேக். நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணாத கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 1 or 2, ஓகே ஃபைன், ஒரு 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணாத மாதிரியே வந்திருக்கு. மற்ற எல்லா கொஸ்டினுமே வந்து ஒன்னு இல்லாட்டி அந்த டைப் நம்ம வந்து சால்வ் பண்ணியிருப்போம். லைக் இஃப் யூ கைஸ் ஃபாலோட் தட், நீங்க வந்து செம்மையா நீங்க வந்து சூப்பர் மார்க் வாங்கிடலாம், சரியா? ஓகேவா? ஸோ தட் இஸ் ஒன், என்ன சொல்லலாம், ஒரு ப்ராமிஸ் ஃப்ரம் மை சைட். ஓகே, ப்ராமிஸ் ஃப்ரம் மை சைட். எனக்கு வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு ப்ராமிஸ் வேணும். தட் இஸ், நீங்க வந்து த்ரூ அவுட் திஸ் இயர் நீங்க வந்து என் கூடயே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ப்ராமிஸ் நீங்க வந்து கொடுத்துக்கணும். ஓகே, லெட் மீ கெஸ். 45 out of 45 கரெக்டா? ஓகேவா? ஐ எம் ஜஸ்ட் ஓகே. 45. கனி, வாட் இஸ் யுவர் மார்க்ஸ் ஃபார் ட்ரையாங்கிள்ஸ்க்கு உங்களுக்கு எவ்வளவு மார்க்? எஸ், ப்ராமிஸ், டெஃபினெட்லி. ஓகே, எஸ் நித்யா, சூப்பர்ப்பா, சூப்பர். எஸ் தர்மேஷ்,
yes ஓகேவா சோ இது மட்டும் தான் நான் வந்து கேக்குறேன் மத்தது எல்லாமே நான் பாத்துக்கறேன்டா okay so we will have big marathon sessions morning class எல்லாமே இருக்கும் கரெக்ட்டா சென்டர் super கனி congratulations எல்லாமே உங்க ஃபர்ஸ்ட் தான் I was just a guide for you okay so syllabus எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியான syllabus only ஒரு 3 formulas இருக்குமா உங்களுக்கு படிக்கிறதுக்கு first வந்து distance formula first is distance formula and second வந்து பாத்தீங்கன்னா அந்த section formula என்னடா எந்த பென் எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு and next வந்து midpoint formula so only இது மூணு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படினா easier you can score okay yes okay பா கனி இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படினா இன்ட்ரோடக்ஷன் நம்ம வந்து பார்க்க போறோம் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கிறதுக்கு என்ன அதாவது 9th ல நம்ம கொஞ்சம் படிச்சிருப்போம் அந்த விஷயம் எல்லாம் இங்க தேவை இருக்குது நண்பர்களே and also distance formula easy peasy lemon squeezy ஒரு equation அது collinearity வந்து ஒரு ஸ்மால் கான்செப்ட் தான் இதோட பெரிய கான்செப்ட் நீங்க வந்து 11th ல தான் படிப்பீங்க ஓகேவா சோ இங்க வந்து நம்ம ஒரு குட்டியான ஒரு கான்செப்ட் மட்டும் தான் we gonna learn okay yes so without any further delay start பண்ணலாமா yes so பசங்களா so yes so நம்ம வந்து I will just tell you one thing நம்ம வந்து Cartesian plane ல தான் நம்ம வந்து யார yes it might take 2 videos ஓகேவா so நம்ம வந்து எல்லாதுமே நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம் எல்லா கான்செப்ட்டுமே நம்ம சொல்லுவோம் இம்பார்ட்டன்டான PYQs we will solve இம்பார்ட்டன்டான क्वेश्चंस நம்ம வந்து இதிலே சால்வ் பண்ணுவோம் ஓகேவா இது ஒன் ஆஃப் த ரவுண்ட் திருப்பியும் வந்து ஒன் ஷாட்ஸ் வரும் ஓகேவா அகைன் ஒரு ஒன் ரவுண்ட் கூட போகும் சோ அதே ரவுண்ட்ல வந்து நம்ம திருப்பியும் நம்ம நிறைய क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ணாம இருக்கோம் அதுவும் we will just discuss okay don't have to worry okay so பசங்களா நான் வந்து like I will just tell you நம்ம வந்து quadratic equation ல நம்ம வந்து two things நம்ம படிச்சோம் that is discriminant மேம் அதெல்லாம் எதுக்கு மேம் சொல்றீங்க சொல்றேன் so discriminant greater than 0 discriminant equal to 0 discriminant less than 0 இந்த மூணு condition we have learned right so in the third condition ல we said no real roots exist no real roots exist so இந்த ஒரு கண்டிஷன் நம்ம வந்து படிச்சோம் இல்லையா சோ இப்போ வந்து மேம் அப்ப வந்து இமேஜினரி நம்பர்ஸ் இருக்குமா எஸ் ஓகே ஆக்சுவலி வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு one is real numbers and another is imaginary numbers ஓகேவா சோ இந்த ரியல் நம்பர்ஸ் வந்து நம்ம ரியல் நம்பர்ஸ் plot பண்ற ரியல் நம்பர்ஸ் நம்ம வந்து plot பண்ற அந்த plane இருக்குது இல்லையா அந்த plane தான் நான் வந்து என்னன்னு சொல்லுவேன் Cartesian plane அப்படின்ட்டு ஓகேவா I will just say Cartesian plane okay Cartesian plane அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் கரெக்ட்டா சோ அதுல வந்து we can only என்ன சொல்லலாம் only plot real value numbers மட்டும் தான் நம்மளால Cartesian plane ல வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் we can plot ஓகேவா ஏன் எதுக்கு இது எதுக்கு மேம் சொன்னீங்க 11th ல நீங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் படிப்பீங்க அப்போ உங்களோட டீச்சர்ஸ் கேட்க மாட்டாங்க ஓகே Cartesian plane ல எந்த டைப் ஆஃப் நம்பர்ஸ் வந்து plot பண்ணலாம் அப்ப என் பசங்க என்ன சொல்லணும் ரியல் நம்பர்ஸ் only ஓகே சோ காம்ப்ளெக்ஸ் நம்பரை plot பண்றதுக்கு we have organ plane அது நீங்க புதுசா படிக்கிறது ஓகே சோ here in Cartesian plane only real valued numbers இல்லாட்டி real numbers மட்டும் தான் நம்மளால plot பண்ண முடியும் ஓகேவா சோ இப்போ வந்து we have x axis and y axis கரெக்ட்டா இது வந்து horizontal line is called the x axis கரெக்ட்டா x axis and the vertical line is called the y axis பசங்களா what is the form இது மட்டும் தான் நீங்க வந்து இந்த மட்டும் தான் நான் சொல்றது மட்டும் you have to learn ஓகேவா what is the format of okay what is the format இப்போ வந்து okay x axis அங்கே இருக்கட்டும் இப்போ நான் வந்து இங்க ஒரு பாயிண்ட் நான் வந்து மார்க் பண்றேன் அப்படினா a b
அப்படி இருந்துச்சு அப்படின்னா a is the x coordinate, correct? A is the x coordinate, which is the distance. ஓகேவா? that is y axis ல இருந்து எவ்வளோ distance, அதுதான் வந்து a, கரெக்டா? y axis ல இருந்து the perpendicular distance. Okay, don't just get confused on this. y axis ல இருந்து எவ்வளோ distance, இங்க பாருங்க y axis இங்க இருக்கு, perpendicular நான் வரையறேன் அப்படின்னா perpendicular, இதுவும் ஒரு perpendicular line தான், கரெக்டா? so that is x coordinate, coordinate. Okay, and b is called the y coordinate. என்னடா அது? y coordinate, correct? Y coordinate. Right? Yes. So y axis in the b coordinate அப்படிங்கிறது, that is the perpendicular distance drawn from the x axis. Yes, hi Sandy. b is the y coordinate. Yes, yes. I have not listened my teacher teaching. Is it enough to just watch your lecture? For concepts, பட் நான் வந்து சொல்றேன், லைக் இப்போ வந்து நம்ம 1 hourல நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்மளால சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். எஸ், இதான் கிளியர். பட் ஆஸ் ஃபார் மேத்ஸ் நம்ம வந்து அதுவும் பர்டிகுலர்லி சிபிஎஸ்சியில் வந்து நமக்கு தெரியாது எந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்க கேட்பாங்கன்னு வி டோன்ட் நோ, கரெக்டா? ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், இது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதே கொஸ்டின்ஸ் மை பி நீங்கள் வந்து பிஒய்க்யூஸ்லையும் பார்ப்பேன், ஏன்னா நான் பிஒய்க்யூஸ்ல இருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்க வந்து இந்த லெக்சர்ஸ் நீங்க தாராளமா பார்க்கலாம். இது பார்த்தாலே இட்ஸ் இனஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், இட் இஸ் ஃபேர் இனஃப். பட் யூ ஹேவ் டு டூ மோர் ப்ராப்ளம்ஸ். இதோட நீங்க வந்து நிறுத்தக்கூடாது. யூ ஹேவ் டு டூ மோர் அண்ட் மோர் ப்ராப்ளம்ஸ். கிளியரா? ஓகே, ஓகேப்பா சாண்டி, லிசன் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து இன்னொரு லைக் என்ன சொல்லலாம், இன்னொரு நேம் இருக்கு இந்த எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கும் ஒய் கோஆர்டினேட்டுக்கும். அக்கா இங்க மழை, இங்க வந்து செம்ம வெயிலுங்க. பசங்களா, எக்ஸ் கோஆர்டினேட்க்கு இன்னொரு நேம் இருக்கு, அது என்னது? எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு ஒரு நேம் இருக்கு. வாட் இஸ் தட்? ஆப்சிஸா. ஐயோ ஸ்பெல்லிங் மறந்துட்டேனே. ஆப்சிஸா. என்னடா அது? ஆப்சிஸா. ஐயோ இங்கிலீஷ் மறந்துட்டேன் நான். வாட் எ புவர் திங். ஆப்சிஸா அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா? எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு இன்னொரு நேம் இருக்கு, ஆப்சிஸா. y கோஆர்டினேட்டுக்கு இன்னொரு நேம் இருக்கு, அது என்னதுப்பா? ஆர்டினேட். மேம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமா? எஸ், தெரிஞ்சு வச்சிருக்கணும். Oh, super. Abscissa and ordinate. Super, Santi. Super. All your efforts. Very good. Yes. Ordinate. Hi, Priya. Hello, ma'am. Watching this video for first time. Fine. Okay. Yes, Kani. Y coordinate. Ordinate. So long. Yes, Sandy. Super. Sandy got 78/80. Super. Very good. Keep going. Keep rocking. ஓகேவா? இது வந்து அதெல்லாம் தேவையா மேம் அப்படின்னு வந்து அவங்க கேட்பாங்க. டெஃபினெட்லி. சம்டைம்ஸ் என்ன தெரியுமா அவங்க சொல்லுவாங்க, the ordinate of the coordinate is 2 times the ordinate of the coordinate அப்படின்னலாம் வந்து அதுக்கெல்லாம் தேவையில்லை. நம்ம என்ன தெரியுமா, ஏ வந்து எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் வந்து பி வந்து y கோஆர்டினேட், எக்ஸ் ஒய். இதுல வந்து எதுக்கு ஆப்சிஸா, எதுக்கு இந்த பிசா, அந்த மாதிரி தான் நம்ம வந்து we will think like that. அப்ப அதான் அவங்க அந்த கரெக்டா அவங்க பிடிப்பாங்க. என்ன தெரியுமா அவங்க பண்ணுவாங்க, the x coordinate, அதாவது x coordinate பதிலா the abscissa of the coordinate is 2 times the ordinate and it's more than the abscissa அப்படின்னு சொல்லிட்டு கதை விடுவாங்க. ஸோ நமக்கு அது தேவையா? ஸோ அதனால ஆப்சிஸாவும் ஆர்டினேட்டும் நம்ம படிச்சு வச்சிருக்கோம். ஏன் பசங்களுக்கு அது சூப்பரா தெரியுது, விச் இஸ் குட். ஓகேவா? அப்புறமேல் இன்னொரு விஷயம் நம்ம வந்து படிக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. if I'm taking a point on x axis, அவங்களோட ஃபார்மேட் என்னதுப்பா? லாஸ்ட் இயர்ல கேட்டாங்க. எஸ், ஓகே. ஹாய் சிவசரன், எப்படி இருக்கீங்க? சிவசரன் எப்படி இருக்கீங்க?
ஓகே சோ பசங்களா இந்த பாயிண்டோட ஃபார்மேட் என்னவாக இருக்கும் அங்க வந்து யார் 0 ஐ வில் சே மேம் x, 0 அந்த ஃபார்மேட் x ஆக்சிஸ் கிட்ட போய் நீங்க வந்து ஒரு இப்போ நீங்க வந்து சிக்கன் கடைக்கு போயிட்டு அண்ணா 1 கிலோ டொமேட்டோ கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்காது கரெக்டா நீங்க வந்து சிக்கன் கடையில போனா சிக்கன் தான் கிடைக்கும் அதே மாதிரி டொமேட்டோ ஷாப்ல போயிட்டு அண்ணா ஒரு 1 kg சிக்கன் கொடுங்க அப்படின்னு கேட்டா அங்க என்ன இருக்காது சிக்கன் இருக்காது அதே மாதிரிதான் நீ எக்ஸ் ஆக்சிஸ் கிட்ட போய் அங்க y கோஆர்டினேட் கேட்டா அங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும் சோ x, c சரி 0 எஸ் கரெக்ட் ஸ்ரீநிதி ஓகே சோ அதே மாதிரி நான் இங்க y ஆக்சிஸ் கிட்ட போனா 0, y கரெக்ட்டா 0, y clear is that clear so இதுதான் வந்து பேசிக்கான things you have to know in the entering into the this thing okay va so y, 0 yes Kani super very good so அதே விஷயம் தான் இங்க எல்லாம் எழுதி வச்சிருக்கோம் oh wow okay journey of Karishma என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் நேம் இஸ் கரிஷ்மா சூப்பர் கரிஷ்மா ஸ்ரீநிதா நான் ஏதோ சொல்லிட்டேன்ல மன்னிச்சிருப்பா சூப்பர்ப்பா கரிஷ்மா ஸ்கோர் 467 wow damn girl you go girl keep on rocking okay I'm so genuinely happy okay எனக்கு வந்து இந்த காம்ப்ளிமெண்ட் எல்லாம் கொடுத்தா எப்படி ஏத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியாதுடா ஸோ அதனால இதே மாதிரி ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பேன் நீ மன்னிச்சிடுங்க ஓகே ஸோ இதெல்லாம் வந்து இன்ட்ரோடக்ஷன் தான் அதை வந்து நீங்க ரீட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி இந்த ஒரு ஃபிகர் பார்த்தாலே உங்களுக்கு புரியுது அப்படின்னா சூப்பர் ஸ்ரீநிதி இல்ல ஸ்ரீநிதா ஓகே ஸ்ரீநிதா ஓகேபா எஸ் ஓகே இப்போ நம்ம வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலாக்குள்ள போக போறோம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலால என்ன சொல்றாங்க டிஸ்டன்ஸ் என்னப்பா டிஸ்டன்ஸ் ஸ்ரீநிதி இல்ல ஸ்ரீநிதா ஐயோ மாட்டிக்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி எஸ் ஸ்ரீநிதா ஓகே பசங்க டிஸ்டன்ஸ் ஃபார்முலானா என்னடா டிஸ்டன்ஸ் இப்போ நம்ம வந்து கோஆர்டினேட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் 2 கோஆர்டினேட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா கோஆர்டினேட்ஸ் அந்த 2 கோஆர்டினேட்ஸோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான டிஸ்டன்ஸ் ஃபார்முலா மேம் என்ன மேம் நீங்க டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்காம அப்புறமே ஆங்கிளா கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா எனக்கு நான் ஏன் தெரியுமா இது நானே எனக்கே கவுண்டர் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா வென் என்னோட டீச்சர்ஸ் இதெல்லாம் சொல்லும்போது எங்களுக்கு தெரியாதா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்காம அப்படின்னு ஆங்கிளா கண்டுபிடிப்போம் ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் that's why we use modulus that's the guy Sivasaran said the thing yes கீதிகா என்னப்பா அமேசிங்கா அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் போடுறீங்க மார்க்ஸ் கட்டிங்க பசங்களா d is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square is the distance formula ஓகேவா ரூட் வந்து ஃபுல்லா இருக்கு ஓகேவா ரூட் so that is distance d is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square ma'am x2 minus x1 நம்ம எப்படி வேணாலும் எடுக்கலாமா எப்படி வேணாலும் நீ எடுக்கலாம்டா இப்போ நீங்க பாருங்களேன் for example there is this point 1,3 and there is this another point which is 2,1 ஓகேவா இவங்களோட அந்த டிஸ்டன்ஸ் உங்களால கண்டுபிடிக்க சொன்னா நீங்க மேம் நான் இவனுக்கு x1 y1 நான் கொடுத்துட்டு இவனுக்கு x2 y2 கொடுக்குறேன் தாராளமா நீ கொடுக்கலாம் இல்ல மேம் இவனுக்கு நான் x1 y1 கொடுத்துட்டு இவனுக்கு நான் x2 y2 கொடுக்க தாராளமா நீ கொடுக்கலாம் no problem at all okay so it's about the convenience இங்க வந்து sin பிரச்சனை வராது நீ வந்து கால்குலேட் பண்ணலதான் பிரச்சனை வரும் ஓகேவா so sin doesn't matter here because ஏன்னா நம்ம வந்து ஸ்கொயர் பண்றோம் கரெக்டா we will just square it so அதனால sin வந்து ஒரு பிரச்சனையே வராது so இதோட ஆன்சர் என்னப்பா வரும் what is the distance d is equal to root of so 2 minus 1 the whole square plus 1 minus 3 the whole square so that is equal to root of 2 minus 1 is 1 square plus 3 minus 1 is minus 2 the whole square minus 2 is 4 1 plus 4 that is equal to root 5 yes root 5
அது கூட யாரோ இருக்குமே, யார் யார் அது சொல்றாங்கன்னு பார்ப்போம். √5 சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர். அதுக்கப்புறம் என்னதுடா, எனக்கு தெரியும், உங்களை டெஸ்ட் பண்றேன். இது கூட நான் வந்து ஏதோ எழுதுவேனே, will I write something or not? ஸ்கொயர் 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 யூனிட்ஸா பா, எங்கப்பா மீட்டர், வாவ், ஸ்கொயர் மீட்டர். அது சும்மா இருக்கட்டும், அது சும்மா இருக்கட்டும். மேம் ஹவு 2,1 is above? அது ஐயோ டே, அதெல்லாம் நான் சும்மா ரேண்டமா போட்டேன் தர்மேஷ், ஓகேவா? இதெல்லாம் சும்மா தான் போட்டேன். ஓகே, இட் கான் பி, இது வந்து இது பண்ணும்போது வராது, எனக்கு தெரியும். ஐம் ஜஸ்ட் ரேண்டம்லி புட். ஸ்கொயர் யூனிட்ஸ் வருவாங்க அப்படின்னு நீங்க ஏதோ சிவசரன் கரெக்ட். யூனிட்ஸ், ஸ்கொயர் யூனிட்ஸ் எப்போ போடுவீங்க பசங்களா? ஸ்கொயர் யூனிட்ஸ் இட்ஸ் ஃபார் ஏரியா ஒன்லி. ஏரியாவுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ் வர. மீட்டர் ஸ்கொயர் எல்லாம் இல்லப்பா. மீட்டர் சென்டிமீட்டர் எல்லாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் தட் லைக் ஹூஎவர் இட் இஸ் கரெக்டிங் யுவர் வே, என்ன மீட்டர் போட்டிருக்கான் போடு ஒரு ராங் அப்படின்னு போட்டாலும் போடுவான். ஸோ நம்ம வந்து அந்த ஒரு கான்செப்ட் படிக்கிறோம் அப்படின்னா கான்செப்ட் வைஸே நம்ம படிச்சிருவோம், ஓகேவா? எப்பவுமே √5 யூனிட்ஸ் தான். டிஸ்டன்ஸ் எல்லாமே யூனிட்ஸ்ல தான் யூ ஹேவ் டு மெஷர். கிளியர்? எஸ். ஓகே, ஸ்கொயர் யூனிட்ஸ் வராது, ஜஸ்ட் யூனிட். ஸ்கொயர் எப்பவுமே நீங்க ஏரியா கண்டுபிடிக்கும் போது ஓகே நித்யா, ஓகே. நார்மலி யூனிட்ஸ், ஜஸ்ட் யூனிட்ஸ். ஓகே, கிளியர்? ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு क्वेश्चन பண்ணுவோமா? क्वेश्चन. ஓகே, ஜஸ்ட் புட் யுவர் ஆன்சர். இந்த போல் இங்க ஒர்க் ஆகல, சோ அதனால we will just okay. Yes. So the distance of the point -1,7 from the x-axis is, சீக்கிரம் டக் டக் டக்னு சொல்லுங்க பாப்போம். ஹாய் விவின், எப்படி இருக்கீங்க விவின்? எஸ், உங்களை கேட்டோம் இப்போ. The distance of the point -1,7 from x-axis, distance. Okay, so I will just plot this -1. இங்க வந்து -1 வரும்னு வெச்சுக்கோங்க, இங்க வந்து 7. So it will be around here, correct? -1,7. The distance of the point from x-axis. இதுதான் x-axis, என்னோட x-axis, கரெக்டா? x-axisல இருந்து இந்த பாயிண்ட்க்கு டிஸ்டன்ஸ் நான் வந்து I will just draw the perpendicular, கரெக்டா? நான் வந்து இதோட perpendicular தான் draw பண்ணுவேன். So what is this length? 7, கரெக்டா? Yes, 7. நானே சென்டிமீட்டர் எழுதுறேன், 7. Okay, so this is the answer. Distance நால 7 units. So option B. Okay, option B. இப்போ அவங்க y axisல இருந்து கேக்குறாங்க. இப்போ வந்து சப்போஸ் இங்க வந்து y axisல இருந்து கேட்டா, y axis, if the question is like y axis, the distance of the point -1,7 from y axis இருந்துச்சுனா, from y axis இருந்துச்சுனா, okay. How many of you are telling it is -1 or just 1? பாத்தீங்களா? Is it -1 or 1? I'm asking about the distance. டே விவின், ரெண்டு ஆன்சர் போடக்கூடாதுடா, டே ஒரே ஒரு ஆன்சர் போடணும். Yes, it is 1. ஓகேவா? 1 will be the answer because I'm asking the distance, right? Okay, இப்போ நான் வந்து சிவன் சரண் கிட்ட இல்லாட்டி கனி கிட்ட நான் கேக்குறேன். கனி வந்து என்கிட்ட கேக்குறாங்க, நான் சிவசரண் வந்து என்கிட்ட கேக்குறாங்க, மேம் உங்க வீடு வந்து எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்கு? நான் வந்து சொல்றேன், அது ஒரு -300 கிலோமீட்டர். ஓகே, அதனால வந்து மைனஸ் நம்ம வந்து டிஸ்டன்ஸ்லயோ அதே மாதிரி இந்த கிலோமீட்டர் அதுலயோ அதுல எல்லாம் வந்து நம்ம என்ன சொல்ல மாட்டோம், டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவ்ல வந்து நம்ம சொல்ல மாட்டோம். சோ அதனால 1 is the answer. Okay, clear, சூப்பரா. போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? So I have lot of questions today. இப்போ நீங்க பாருங்களே, நீங்களே ச்சே கோஆர்டினேட் ஜியோமெட்ரி இவ்ளோ தானா அப்படிங்கிற ஒரு தாட் வரும். They are not
Okay, so whatever it is, the side is not doesn't matter, Dharmesh. Okay, that is a very actually a good question. Dharmesh என்ன கேக்குறாங்க அப்படின்னா, மேம் அவங்க வந்து எந்த சைடுல இருந்து மெஷர் பண்றாங்க, அதோ y ஆக்சிஸ்ல இருந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, y ஆக்சிஸ்ல like you see the memes, right? அதே மாதிரி ஆயிரும். y ஆக்சிஸ்ல இருந்து ஒரே ஒரு y ஆக்சிஸ் தானே, இதுல இருந்து நீ இந்த பாயிண்ட்டுக்கு நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்க இருந்து you will just draw the perpendicular, right? So இது வந்து இங்க இருந்து 1 யூனிட் தான். Yes, yes, clear. Okay, so distance is always the positive value, modulus, like absolute value அப்படினு சொல்லுவாங்க. ஓகே பசங்களே, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. If the distance between the points 4p and 1 0, 4 comma p and 1 comma 0 is 5, then the value of p. Next போலாம் அப்படிங்கனா. ஓகே பசங்க, இட்ஸ் ஆல்ரெடி இப்போ வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. so the points are 4 comma p and 1 comma 0. so these are the points, right? so இவங்களுக்குள்ளார இருக்கிற distance இப்போ I'm just roughly draw பண்றேன்னு வெச்சுக்கோங்களேன். so you don't have to draw, நீங்க வந்து எக்ஸாம்ல வந்து draw பண்ணனும்னு அவசியம் கிடையாது. but as a teacher I have to give you the representation, right? so 1 comma 0. so இதோட distance வந்து பாத்தீங்கன்னா 5 units அப்படினு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, 5 units. அப்ப நீங்க வந்து என்ன யூஸ் பண்ணுவீங்க? you have to use the distance formula. கரெக்ட்டா, distance formula. so இப்போ நான் வந்து இவங்களுக்கு x1 y1 x2 y2 நான் எடுக்கிறேன்னு வெச்சுக்கோங்க. so root of what is the distance formula? x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. Wherever you have to use the equation, kindly use the equation. ஓகேவா, equation நீங்க வந்து எழுதணும். so x2 வந்து 1 minus 4 the whole square plus y2 is 0 minus p the whole square. This is equal to 5 units. கரெக்ட்டா, இது வந்து equal to என்னன்னு சொல்றாங்க? 5 அப்படினு சொல்றாங்க. so I will just இந்த ரூட் குள்ளார இருக்கிறது ஃபர்ஸ்ட் நான் வந்து சால்வ் பண்ணிக்கிறேன். so minus 3 the whole square என்னப்பா? 9. then plus p square is equal to 5. so இந்த root I have to remove. கரெக்ட்டா, இந்த root தேவையே இல்லை எனக்கு. so நான் என்ன பண்ணுவேன்? I will just square it on both sides. ஓகேவா, ஸ்கொயர் பண்ணிடுவேன். ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 9 plus p square is equal to 25. 25 minus 9 is equal to p square. so 16 is equal to p square. p is equal to 4. I will just leave this place. plus 4 வருமா, இல்லாட்டி minus 4 வருமா, இல்லாட்டி plus or minus 4 வருமா? very good, very good, very good, very good பசங்களா. plus or minus வரலாம். ஏன்னா நம்ம வந்து பாயிண்ட் தானே. the point can be positive or negative. no, don't care. distance மட்டும் தான் வந்து பாசிட்டிவ் வரணும். so super amazing ஏன் பசங்களா. so that is plus or minus 4 வரும். option B is the correct answer. clear? option B is the correct answer. super, very good. Kani, Sivasaran, Dharmesh, RPN, yes, பரவாயில்ல. okay, good. okay வா, Geetika, yes, good, 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 very good, very good. so next question போலாமா? next question. okay, next question முன்னாடி I will just ஒரு சம்பவம் கிடையாது. yes. so next question க்கு போறதுக்கு முன்னாடி I will just tell you one ஒரு குட்டி கான்செப்ட் மட்டும் சொல்லிக்கிறேன், which is called equidistance. equidistance பசங்களா, what do you mean by equidistance? equidistance. equidistance ஆஹா, சொல்லாமலே போட்டாங்க பாருங்களேன். very good, very good. equal distance. Geetika, super pa. anybody else? what do you mean by equal distance? equidistance. equal distance, correct? so இப்போ நான் வந்து சொல்றேன்,
So if I'm having a point here which is O and I'm having a point here which is P and inge vandu I have this point Q. Okay va? So I'm telling O is equidistant. Let me sing a cutie story. Stay attention, listen to me. If you want take it easy. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. Like I will just hear this song. Like என்ன motivation song நான் பாடிட்டு இருப்பேன். அதே மாதிரி இன்னொரு பாட்டு கூட. Oh, it's the equidistance. Okay. அந்த பாட்டு நல்லா இருக்கும்டா. You too. It's a very good song. Okay. So நான் வந்து சொல்றேன் O is equidistant. O is equidistant from P and Q. அப்படினா இதோட அர்த்தம் என்ன? Life is very short, Nanba. So always be happy. Listen. Very good, very good பசங்களா. சிவசரன் சூப்பர். நான் வந்து என்ன சொன்னேன் அப்படினா I said O is a point which is equidistant from P and Q அப்படிங்கற மாதிரி கரெக்ட்டா? So which means in the distance and in the distance வந்து equal. Very good Dharmesh, they are at equal distance from P and Q. நான் சொன்னது okay ma'am அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது? So I can write like OP is equal to OQ கரெக்ட்டா? OP is equal to OQ. So equidistance ல இப்ப நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் என்ன தெரியுமா? மேம் equidistanceல வந்து மிட் பாயிண்ட் யூஸ் பண்ணலாமா? கண்டென்ட் கிரியேட்டர் யார்வா? ஓகே சோ அதான் இன்னொரு டவுட் என்னன்னா மேம் equidistanceல மிட் பாயிண்ட் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ண முடியாது. There are some cases we can use. அதுல வந்து அவங்க தெளிவா சொல்லிடுவாங்க these points are collinear. They are at equal distance. இல்லாட்டி அந்த like if you see the coordinates itself, coordinates பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் okay this lies on the same line. அப்ப வேணும்னா நீங்க வந்து மிட் பாயிண்ட் யூஸ் பண்ணலாம். Otherwise you can't use midpoint in equidistance concept. Equidistance conceptல நீங்க வந்து midpoint formula யூஸ் பண்ண முடியாது பசங்களா. Okay, what if the point is like this? புரியுதா? இந்த பாயிண்ட் வந்து இப்படி இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க. most of the caseல இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து பாருங்க for example 1,4 and 1,7 midpoint theorem மறந்துட்டீங்களா? Okay, so some points பார்த்தால் இப்போ நீங்க வந்து இது plot பண்ணுங்க. Okay, we will just see 1,4 and 1,7 நான் plot பண்றேன். ஓகேவா? so 1 is here. ஓகேவா? 1 இங்க இருக்கு, இங்க 4 இருக்குதுன்னு வெச்சுக்கோங்க, இங்க தான் 7. okay 1,-7 வெச்சுக்கோங்க. ஓகேவா? so this will be here, this will be not here, this will be here. கரெக்ட்டா? 1,7. அதே மாதிரி if I'm taking this point here, -1 இங்க வருமா? என்ன தெரிகிறது இங்க? இருடா நான் பார்க்கறேன். so some casesல வந்திருக்கு, அதனால தான் நான் சொல்றேன். okay, if it is like this, இங்க வந்து -4, இங்கேயும் 4 வருதுன்னு வெச்சுக்கோங்க. so இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு வெச்சுக்கோங்க, அப்பதான் கரெக்ட்டா சொல்ல முடியும். so this is actually -1,4. அப்ப நமக்கு தெரியும் okay these points lies in the straight line. புரியுதா? ஓ விவன் இஸ் a content right. நீ ஒரு பாட்டு சொல்லுங்க ஓ வச்சு. உயிர் என்ன நம்ம தம்சலாட்ஸா விளையாடிட்டு இருக்கோம். என்னடா இது? மேம் மை செகண்ட் மிட் டைம் டெஸ்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஆகஸ்ட் 18. என்னடா ஃபர்ஸ்ட் மிட் டைம் முடிச்சிருச்சா? வாவ் அமேசிங். ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட், டூ வெல். ஓகே,
இப்போ வந்து இந்த ரெண்டு பாயிண்ட் பாருங்களேன், இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே இந்த ஸ்ட்ரெயிட் லைன், ஓகேவா? இப்போ வந்து ஐ எம் சேயிங் திஸ் பாயிண்ட் O and this point as AB. இப்போ நான் வந்து சொல்றேன் O is the point which is equidistant from A and B அப்படின்னா இங்க வேணும்னா நான் வந்து மிட் பாயிண்ட் தியரம் யூஸ் பண்ணலாம். உசிரெடுத்து வச்சுக்கிட்ட ரெட்டக்கனால என்னன்னா நானே எடுக்கணுமாடா சோஷியல் சயின்ஸ். எனக்கு ஆக்சுவலி பிடிக்கும் சோஷியல் சயின்ஸ், நான் கதையாக சொல்லுவேன். நீ என்ன சொல்லலாம்? ஓகே, இஃப் ஐ கெட் அ சான்ஸ் ஐ வில் டேக் அ டெமோ கிளாஸ் மாதிரி. ஓகே, ஸோ இந்த ஒரு இதில் வந்து ஐ கேன் யூஸ் மிட் பாயிண்ட் இஃப் ஓ இஸ் த அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா. இல்லையா, அவங்க எதுவும் சொல்லையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணும், நீங்கள் ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓக்யூ, அதே அந்த ஈக்யூ டிஸ்டன்ஸ் ஃபார்முலால நீங்கள் போய்க்கணும். மேம் கோயிங் டு டேக் மியூசிக் கிளாஸ். மியூசிக்லாம் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ என்ன சொல்றீங்க மெயின்? ஓகே, ஐ ஹாவ் திஸ் மியூசிக் ஃபார் லைக் ஜிம்முக்கு ஒரு மியூசிக் பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். அப்புறமேல் வந்து ஆட்டோவில் போகும்போது இந்த பிளேலிஸ்ட் கேட்கணும், அந்த பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். அப்புறமேல அழுகிறதுக்கு இன்னொரு பிளேலிஸ்ட். என்ன நினைச்சீங்க என்னைய பத்தி? ஓகே, yes, okay, so pasangla, did you get the concept? So find the point on y-axis which is equidistant from this point, this and this. So அவங்க வந்து ரெண்டு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் ஆன் y-axis. ஸோ பாயிண்ட் ஆன் y-axisல வந்து எப்படி பாயிண்டோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் பசங்களா? 0, y. equidistant சொல்லியிருக்காங்க. ஸோ distance is equal. கரெக்டா? ஸோ these are the two things they have given. ஸோ இப்போ நான் வந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். Let it be O and this point is 0, y. And I'm taking another point. So இதை வந்து நான் வந்து 5, -2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் -3, 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ தீஸ் டூ லைன்ஸ், இது ரெண்டுமே ஒரே லைன்ல கிடையாது. தீஸ் டூ லைன்ஸ் ஆர் நாட் இன் த சேம் லைன். நான் வரையும் போது அப்படி வரைஞ்சிருக்கேன். ஸோ திஸ் இஸ் P and Qன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இப்போ வந்து யூ கேன் டைரக்ட்லி ரைட் OP square is equal to OQ square. Ma'am, how this square அப்படின்னா distance formula we have this square root. We have this square root. Right? அக்கா உங்களுக்கு பாட்டு கேட்க பிடிக்குமா? மேம் கோயிங் டு டேக். எனக்கு பாட்டு கேட்க பிடிக்குமா? வா ஐ லைக் சாங்ஸ். ஓகே, ஸோ ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓக்யூ ஸ்கொயர். எதுக்கு மேம் அந்த ஸ்கொயர் போட்டீங்க? டே பசங்களா, ரூட் ஆஃப் ரெண்டு சைட்லையுமே ரூட் ஆஃப் வருமா? ஸோ அந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்காக டைரெக்டாக நம்ம வந்து போகிறோம். வி ஆர் ஜஸ்ட் என்ன சொல்லலாம், நம்ம வந்து இப்போல்லாம் வந்து வி ஆர் நாட் லைக் தட் ஒன்றும் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. நம்ம இப்போல்லாம் வந்து டாப்பர்ஸ். ஓகேவா? வி ஆர் டாப்பர்ஸ் ரைட் நவ். ஸோ வி வில் டூ சம் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸா. ஸோ அதனால தான் ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓக்யூ ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அதனால யூ டோன்ட் ஹாவ் டு ரைட் த ஸ்கொயர் தேர். கிளியரா பசங்களா? ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஜென்ரலா இவங்களுக்கு வந்து நான் x2 y2 அப்படின்னு வச்சுக்கிறேன். இவங்களுக்கு வந்து நான் இப்போ x1 y1 வச்சுக்கிறேன். இவனை நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஐம் நாட் டேக்கிங். ஓகே, எஸ். ஸோ இப்போ வந்து x2 minus x1, ஸோ தட் இஸ் 0 minus 5. 0 minus 5 the whole square plus y plus 2 the whole square is equal to. So I'm just OP order square. This is OP square, right? So next வந்து நான் வந்து OQ square எடுத்துக்கிறேன். So 0 minus 0 plus 3 the whole square plus y minus 2 the whole square. Y minus 2 the whole square. Right? Clear? Yes. So that is இங்க வந்து 25 வருமா? 25 plus இப்போ நம்ம வந்து expand பண்ண போறோம். We are going to expand this. Okay? So that is 25 plus y square plus 4 plus 4y is equal to 3 square is 9 plus y square plus 4 minus 2y you will get. Correct? Minus 2y. minus 4y you will get. கரெக்டா பசங்களா? இப்ப இங்க பாருங்க, எல்லாரையும் நான் வெட்டி சாக்க போறேன். y square cancel, plus 4y போகாது, plus 4 and plus 4 cancel. so மிச்சம் இருக்கிறது யார் பசங்களா? 25 plus 4y is equal to 9 minus 4y you will get. okay, y எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. so 8y is equal to
8y is equal to 25 plus 9 you will get, sorry, 25 minus 9, 25 minus 9 you will get, so y is equal to enapa varum 8, 16 by 8 you will get cancel you will get 2. So I got y coordinate is equal to 2 கிடைச்சு. So இப்போ வந்து என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க, point on y axis. So நமக்கு only y மட்டும் தான் தேவை. So the point வந்து என்ன, the point which is equidistance is 0,2. Wow, clear? Did you get 2? Yes. Firebird Vivin Gamer, hi. Yes. Shivasaran, yes. 5 y is equal to -2 வருமா? எப்படிப்பா -2 வரும்? ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிருப்பேன். ஓகே, -2 தான் வரும். ஓகே, 4y plus 4y is equal to 9 minus 25. Correct pa, correct. So 8y is equal to -16, y is equal to -2. Y is equal to -2. Minus and minus. வந்துடு. Yes. ஆமா -2 தான் வரும். -2. கரெக்ட் பசங்களா. யாரு ஃபயர்பர்ட்? டி என்னடா ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓகே. Anyway, so next question போலாமா? Next question. Relation question. எப்பவுமே கேட்பாங்கடா இந்த relation question. Find a relation between x and y such that the point P xy is equidistant from the point A at B. A and B. Hello, study 10th. எப்படி இருக்கீங்க நீங்க? ஓகே, உங்களை பத்தி தான் பேசணும். நாங்க சொன்னோம் ஸ்டடி 10th வந்து 11th கிளாஸ்க்கு வந்திருந்தாங்க, அங்க உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ P is the point, ஓகேவா, which is P வந்து x, y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And we have this point A which is -5,3 and another point we have B 7,2. Okay, so இந்த P வந்து equidistance அப்படின்னு சொல்லியிருக்காங்க, which means PA square is equal to PB square. Correct? Yes. Okay, so we will find the என்ன சொல்லலாம் relation. இவங்களுக்கு x2 y2 x1 y1 இது வந்து x1 y1 வரும். Okay, சரி. So distance formula use பண்ணுங்க. So எப்பவுமே you have to write distance formula D is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. Okay va? So x2 minus x1, that is x plus 5 the whole square plus y minus 3 the whole square. So this side is done, PA is done. That is equal to x minus 7 the whole square. Okay, plus y minus 2 the whole square. ஓகேவா, எப்பவுமே இப்போ வந்து எக்ஸ் ஒய் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா எப்பவுமே வந்து எக்ஸ் முன்னாடி வர மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ அதான் வந்து கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். லைக் திஸ் ஃபார்ம் எக்ஸ் பிளஸ் 5 ஒய் மைனஸ் 3. லைக் ஐம் நாட் டெல்லிங் டு ரைட் தட் 5 பிளஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதக்கூடாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது. ஓகே, இட் வில் மேக் என்ன சொல்லலாம், கால்குலேஷன் டிஃபிகல்ட். அது நமக்கு தேவையில்லை. கரெக்டா? எஸ். So expand பண்ணுங்க பசங்களா. x square plus 25 plus 5 into 2 is 10x plus. Okay, next இவங்க y square plus 9 plus 3 into 2 is 6. Okay, minus வருமா, minus 6y, that is equal to இந்த side. So expand பண்ணுங்க. x square plus 7 square வந்து 49. 7 into 7 49. 7 into 7 49. Correct? 7 into 7 is 63. 6 7 7 are 49 தானடா. 9 o'clock வரைக்கும் கிளாஸ் எடுங்க, நான் செத்துருவேன். 9 o'clock வரைக்கும் நம்ம கிளாஸ் எடுத்துக்கலாம். டி வாட் இஸ் 7 into 7? 7 7s are 49. கரெக்டா? எஸ் மேம். அப்பா சம்டைம்ஸ் எனக்கு ஆல்சோட ஸ்பெல்லிங் மறந்துட்டேன் நான். ஆல்சோவா
என்னது அப்படி also okay x square plus 49 minus 14x plus y square plus 4 minus 4 into 2 என்னப்பா 4 2 into 2 is 4 4y you will get okay இப்போ நாம வந்து எல்லாரையும் வெட்டு சாச்சிரலாமா so we have x square போயிரும் y square போயிருவாங்க அப்புறமேல் வந்து வெட்டி சாய்க்கிறதுக்கு இங்க யாரும் கிடையாது சோ அவங்கள அப்படியே விட்டுறணும் ஓகே எஸ் so இப்போ வந்து 25 plus 9 அப்படிங்கிறது it will be 34 கரெக்டா 34 plus 10x minus 6y is equal to 49 plus 4 is 53 so 53 minus 14x minus 4y நாம வந்து x எல்லாம் ஒரு சைடுல கொண்டு வரலாம் y எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு வரலாம் எப்படி வேணாலும் you can take it so what I'm going to do is that minus 14x இந்த சைடு கொண்டு வந்துறேன் so 10x plus 14x ஓகேவா so minus 6y அந்த சைடு எடுத்துட்டு போயிடுறேன் so that is 6y minus 4y plus 53 34 அந்த சைடு எடுத்துறோம் minus 34 okay clear so இது வந்து என்னப்பா வரும் 24x is equal to 2y plus this will become 17 correct 17 வருமா அக்கா ஒரு 1 o'clock வரைக்கும் கிளாஸ் எடுங்க அப்படியே வந்து ஒரு பொட்டி எடுத்து வச்சிருங்க அதுல நான் வந்து ஒரு 2 பஞ்சு வச்சுட்டு ஆமீன் அப்படின்னு சொல்லி போயிடுவேன் 1 o'clock எல்லாம் வந்து எடுத்தா ஆல்சோ ஏண்டா ஏன் ஓகே so பசங்களா 53 minus 34 is 17 கரெக்டா 17 19 19 வருதா ஓகே இது என்னடா இன்னைக்கு மேத்ஸ் மறந்துச்சு எனக்கு அப்பா கடவுளே இது வந்து ஏன் 19 வருதா ஓகே plus 19 ஓகே so 24x இந்த சைடு எடுத்துடுவாங்க 24x minus 2y is equal to 19 okay so this is the relation அவ்வளவுதான் by 64 by 7 புட்டி ரெடியா டேய் என்னடா எனக்கும் தான் ஆசை இனி அப்படியே ஸ்ரீஷ்மா மேம் பாய் மேம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏன் எதுக்கு ஓகேவா okay so you got 90 so this is the அப்பனே முருகா இல்ல கடவுளே ஏன் இன்னைக்குன்னு நீ வந்து சோதிக்கிற அந்த மாதிரி okay so this is clear பசங்களா this is clear is this clear yes is that clear பசங்களா நீ நல்லா ஃபன் பண்றீங்க நீ வச்சு ஒருத்தங்கள கிடைச்சா நீங்க விட மாட்டீங்களே clear பசங்களா we will go to the next question இந்த क्वेश्चनக்கு என் பசங்க ஆன்சர் சொல்லுவாங்க பாருங்க எஸ் கனி கிடையாது கீதிகா ஆமா முன்னே குமரனுக்கு கொண்டாட்டம் அந்த மாதிரி மேம் எனக்கும் அப்படிதான் எக்ஸாம் அப்போ கீவேர்ட்ஸ் மைண்ட்ல விட்டு டிசப்பியர் அது நம்ம வந்து டென்ஷன் ஆயிருவோமா நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க நான் மேம் வந்து ரொம்ப ஜாலியா உள்ளுக்குள்ளார நான் வந்து டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் ஓகே அதெல்லாம் ஒரு இதுடா ஓகே சோ பசங்க இதுக்கு ஆன்சர் நீங்க தான் சொல்லணும் the vertices of a quadrilateral ABCD are this prove that ABCD is a rhombus ABCD is a rhombus என்ன பண்ணலாம் நீங்க வந்து chatல சொல்லுங்க அதுக்கு உள்ளார I will just write down the coordinates 5, -1 8, 3 C வந்து 4, 0 D is nothing but 1, 4 என்னவளே அடி என்னவளே என் இதயத்தை தொலைத்து விட்டேன் ஓகே சொல்லுங்க
equal length and the diagonals are perpendicular bisect of each other. Geetika, you are there, you are my girl. Equal length இருக்குமா? You are always அது அப்படிதான்டா, இட்ஸ் ஹியூமன் நேச்சர். தெரிஞ்சா சொல்ல மாட்டோமாடி, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண தொலைஞ்சிருச்சுடா, அதெல்லாம் என்ன சொல்லலாம். கரெக்டா பாத்தீங்களா நித்யா, என்னங்க நீங்க இப்படி எங்க தொலைச்சிங்கன்னு கேக்குறாங்க. இல்லடா, என்கிட்டதான் பத்திரமா இருக்கு. ஓகே, எஸ், as Geetika said, நம்ம வந்து முன்னாடி கிளாஸ்ல I said பசங்களா we need this diagonal should not be equal. Yes, கௌசல்யா, I saw that. கௌசல்யா சொன்னதுதான் கரெக்ட். ஓகேவா, சொன்னது கரெக்ட்ல அதுவும் கரெக்ட். கீதிகா சொன்னதும் கரெக்ட் தான். கீதிகா என்ன சொன்னாங்க, diagonals வந்து பெர்பெண்டிகுலரா பைசெக்ட் பண்ணுவாங்க. எந்த இடம் அது தொலைந்த இடம். ஓகே ஓகே, சோ கௌசல்யா சொன்னதுதான் கரெக்ட். சொன்னது கரெக்ட் அப்படின்னு கிடையாது, கௌசல்யா சொன்னது கரெக்ட் தான், கீதிகா சொன்னதும் கரெக்ட் தான். ஓகேவா, நம்ம போன கிளாஸ்ல என்ன படிச்சோம், டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் பண்ணும் மேம். நம்ம கூட வந்து ஒரு parallelogram வந்து ரோம்பஸா நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? எஸ். சோ அதே விஷயம் தான். சோ நம்ம வந்து இந்த கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்கொயர் அண்ட் ரோம்பஸ் அவங்களதான் நம்ம வந்து கம்பேர் பண்ணி படிக்கணும். ஸ்கொயர்ல வந்து 4 சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா, 4 சைட்ஸ் அண்ட் டயகனல்ஸ் ஈக்குவலா இருக்கும். டயகனல்ஸ் வந்து என்னவா இருக்கு பசங்களா, ஈக்குவலா இருக்கும். கிளியர். ரோம்பஸ்ல வந்து என்னவா இருக்கும், ரோம்பஸ்ல வந்து 4 sides are equal. Diagonals வந்து diagonals unequal. Okay, yes ma'am, last classல நான் இல்ல மேம். ஐயோ, சூப்பர்ங்க, ஆசம், ஃபேண்டாஸ்டிக். கீதிகா and கௌஷல்யா, sides should be equal and diagonals should not be equal. Yes, very good Kausalya. Ma'am, AB 5 cm, BC AD 41 வரும். Yes, AD will be 41 தான் வரும். AD and 41 எடுத்த AD 41 வராது, ADயும் 5 தான் வரும். ஓகே, I think 40 வருதா, எல்லா சைடுமே 5 தான் வரும். AD 41 வருதா? ஓகே, let me see. ஓகே, நான் AD மட்டும் calculate பண்றேன் first. I will just calculate AD here. So root of 5 minus 1 the whole square plus அப்ப இங்க வந்து positive 1 தான் வரும். So some mistakes வரலாம். Okay, positive ஓகே, நான் வந்து கால்குலேட் பண்றேன், then I will tell you. ஓகேவா, so AD அங்கேயே இருக்கட்டும்ப்பா, AD அங்கேயே இருக்கட்டும். So we will just calculate AB here. AB is equal to root of 8 minus 5 அப்படிங்கிறது 3 square, 3 minus 1 that is 4 square. Okay, so it will give you root 25 which is equal to 5 units. You can write. இப்போ வந்து the 5 centimeter னு எழுதலாம். லைக் இப்போ வந்து இங்க எதுவும் கொடுக்கல பாத்தீங்களா, சென்டிமீட்டரோ எதுவும் கொடுக்கல. இட் இஸ் a rhombus. ஏதாச்சும் ஒரு கோஆர்டினேட்ல பிரச்சனை இருக்கா, நான் சொல்லி தரேன். So 5 units னே போட்டுறணும். ஓகேவா, 5 units. if they mention ஏதாச்சும் சென்டிமீட்டர் அந்த மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நான் வரேன் ஸ்டடி 10th, I will come to you. ஓகே, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. So BC பார்க்கலாமா, BC is nothing but root of 8 minus 4. இப்போ வந்து always prove thatல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, prove that it's a rhombus அப்படின்னா அது ஆல்ரெடி rhombus தான், அது ஆல்ரெடி it's a rhombus. ஓகேவா, yes study 10 கரெக்ட் தான். இதுங்க ஒரு 1 நிமிஷம். 8 minus 4 is 4 square, 3 square. Okay, so again 5 வருமா, 5 units. BC முடிஞ்சிருச்சு. Next is DC. DC is equal to root of 4 minus 1 is 3 square and 4 square. Again 5 வந்துரும்.
Next I'm going to take AD here. AD is equal to root of 5 minus 1 is 4 square. Okay, wow. So minus 1 minus of minus 4 வருமா இங்க நான் plus 1 மாத்துறேன் 8 minus 1 so here it is plus 1 ஓகேவா இங்க வந்து positive 1 தான் வரும் அப்ப கரெக்ட்டா இருக்கு இப்போ இது போட்டு பாருங்க instead of this put 5 comma 1 so it will be correct right so 5 minus 1 is this 1 minus 3 is minus 3 the whole square you will get 5 only இப்போ கரெக்ட்டா it's a study 10th okay என்ன நடக்குகிறது நான் என்ன சொல்றேன்னா prove that it is அது வந்து அவங்களுக்கு தெரியும் it is a rhombus அப்படினு prove that questionல எல்லாம் ஆல்ரெடி அது அப்படியே இது rhombus நீங்க எப்படி ப்ரூவ் பண்றீங்கன்னு காட்றதுதான் ஓகேவா கிளியரா சோ இப்போ வந்து அது 5 positive 1 வந்துச்சுனா it is correct no yes ஏங்க நீங்க மேக்ஸ்ல எல்லாம் வந்து ஓகே does it make sense அப்படினலாம் பாத்தீங்க அப்படினா it will not make sense at some point ஓகேவா சோ அதனால it's like now it is fine okay study 10 எனக்கு தெரியும் நான் ஆல்ரெடி வந்து இந்த question is actually a PYQ question நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணேன் சோ அதனால நான் இங்க நான் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணிட்டேன் இங்க சேஞ்ச் பண்ண விட்டேன் ஓகே யா சோ diagonals உங்களுக்கு என்ன கிடைக்குது diagonals so AC is equal to root of 5 minus 1 is 1 square plus 1 minus this is 1 square so we'll get root 2 AC I'm talking about AC okay va 5 minus 4 வந்து 1 minus 0 வந்து இது okay now we will just calculate dB is equal to root of 8 minus 1 is 7 square plus 3 minus 4 is minus 1 the whole square so that is root of 49 plus 1 that is equal to root 50 so AC is not equal to DB but AB is equal to BC is equal to DC is equal to AD okay wow ma'am okay நீங்க பாத்துட்டீங்களா my reason I want to watch my reason but என்னால வந்து டைம் கிடைக்கல yes Srinidha this is the first part second part வரும் அதுல தான் நம்ம வந்து அந்த mid point theorem section formula எல்லாமே அதுல தான் பேசுவோம் தெரிஞ்சும் கேட்டால் அவன் பைத்தியம் போல மெமரி லாஸ் நீங்க ஒரு பேஷண்டா மாத்திட்டீங்க எனக்கு புரியலப்பா question மட்டும்தான் மேம் சால்வ் பண்ணும் question மட்டும்தான் மேம் சால்வ் பண்ணும் all equal எனக்கு புரியலப்பா என்ன சொல்றீங்க what is the context இது வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரியோட ஃபர்ஸ்ட் பார்ட் புரியுதா செகண்ட் பார்ட் கமிங் சூன் கிளியர் ஆமா நம்ம வந்து இதுல வந்து எவ்வளவு क्वेश्चंस நீங்க வந்து சால்வ் பண்றீங்களோ அவ்வளவு நமக்கு நல்லது எவ்வளவு சத்தான சாப்பாடு சாப்பிட்டீங்களோ அவ்வளவு உங்களுக்கு புரோட்டீன் ஓகே கிளியர் எஸ் so distance between the point a cos theta plus b sin theta 0 comma a sin theta minus b cos theta we solve question most of the time yes we நமக்கு அதானே வேணும் ஓகேவா நான் எனக்கு தியரி சொல்றதுக்கெல்லாம் எதுவும் இல்லடா 10thல வந்து தியரி அவ்வளவா இல்ல பட் நீங்க வந்து 11th and 12th போனீங்கன்னா தியரி மட்டும் தான் இருக்கும் ஒரு லைக் நான் ஒரு half an hour தியரி மட்டும் பேசியிருக்கேன் புரியுதா கான்செப்சுவல் லேர்னிங் 11th and 12th இதுல எல்லாம் வந்து கொஞ்சம் கான்செப்ட் தான் எஸ் சிவசரண் அப்படியே ஃபயரை போட்டு சாட்டை பத்த வைக்கிறாங்க சிவசரண் நீங்களும் இந்த சாட்டை பத்த வைங்க பார்ப்போம் ஓகே தேர் வாஸ் திஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடி when I worked so I was taking class for 8th standard students
ஸோ அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா நான் சொன்னேன் பசங்களை சாட்ல ஒரு ஃபயரை போடுங்க அப்படின்னா ஃபயரை போட்டாங்க. அப்புறமே பார்த்தா நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லா வந்து அந்த ஃபயர் ஃபோர்ஸ் வண்டி. ஏன்டா வண்டி ரெட் கலர் வண்டி அப்படின்னா மேம் மேம் சாட் பத்துது மேம் அதனால நான் தண்ணி ஊற்ற வந்திருக்கேன் அப்படின்னா லைக் பைடா I'll see you again அந்த மாதிரி. எப்படியெல்லாம் என் பசங்க திங்க் பண்றாங்க பாத்தீங்களா? எஸ் குட். ஓகே பசங்களா. ஸோ இப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ஒன் பாயிண்ட் கரெக்டா? திஸ் இஸ் x1, this is another point y1 and this is x2 and this is y2. Yes, option C பாப்போம். ஓகே, so root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So d is equal to this. Correct? So d is equal to what is x2 பசங்களா? x2 is 0. ஓகே ஓகே, இது 0 வரும்போது கொஞ்சம் பிரச்சனை வரும். ஸோ அப்போ நம்ம பிரச்சனை வரும்போது ஏன்னா பிரச்சனை எல்லாம் கிடையாதுடா, ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நான் we will get confused. ஸோ நான் இப்போ வந்து இதுக்கு வந்து நான் x2 அப்படின்னு கொடுக்குறேன், x2 y2. ஓகே, அண்ட் இதுக்கு வந்து நான் x1 y1 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? எப்படி இருந்தாலும் இது கஷ்டம்தான். Okay, we'll see. So a cos theta plus b sin theta minus 0 the whole square. Okay, plus 0 minus a sin theta minus b cos theta the whole square. ஓகேவா? என்ன இங்க நடக்குது? அந்த மேம் ஸ்டூடெண்ட் பிரெயினோ என்னடா சொல்ல வரீங்க? ஆப்ஷன் சி யூடியூப் பட்டன் பிளெயின் என்னென்னமோ வருது சாட்ல. சூப்பர், நல்லா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. ஓகே, ஸோ டி வில் பிகம் ரூட் ஆஃப், ஓகேவா, ரூட் ஆஃப். ஸோ நான் வந்து டி ஸ்கொயர்னு எடுக்கட்டா? டி ஸ்கொயர், ஐம் ஜஸ்ட் டேக்கிங் இட் அஸ் டி ஸ்கொயர். ஏன்னா வந்து எனக்கு ரூட் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ரூட் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டு இஸ் நான் வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறேன் ஆன் போத் சைட். ஓகேவா? அப்போ வந்து டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் எங்கேயும் போகாது, இட் வில் கம். ஸோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a cos theta plus b sin theta the whole square அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இங்க வந்து 0. அதே மாதிரி பிளஸ் இங்க வந்து ஒரு மைனஸ் வருமா? ஸோ -1 தான் இது. ஓகேவா? ஸோ -1 உங்களுக்கு தெரியறதுக்காக நான் போடுறேன். a sin theta minus b cos theta the whole square அப்படின்னு வந்துருமா? ஸோ இந்த whole square is also applicable for that -1 the whole square. Yes. ஓகே, ஸோ இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த போர்ஷன் மட்டும் பாசிட்டிவா மாறிடும். கரெக்டா? ரைட். So this will be equal to a square plus cos square theta plus b square into sin square theta plus a square sin square theta minus b square cos square theta அப்படின்னு வந்துடும். அப்படி என்ன எக்ஸ்பான்ஷன் இது? சாரிடா பசங்களா, இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷனே கிடையாது, நான் ஏதோ ஒரு அவசரத்தில் எழுதிட்டேன். So a plus b the whole square, a square cos square theta plus b square sin square theta plus 2 into 2ab cos theta sin theta. Okay, plus a square sin square theta plus b square cos square theta minus 2ab cos theta sin theta. Okay, so இப்போ வெட்டி சாச்சிரலாமா? So minus 2ab cos theta and plus 2ab cos theta will get cancelled. So மிச்சம் இருக்கிறது யார் பசங்களா? மிச்சம் இருக்கிறது a square cos square theta. Okay, plus b square sin square theta plus a square
sin square theta plus b square cos square theta. பா யப்பா என்னடா இது இங்க fire of fire fire கட்டிட்டீங்க மாஸ் கட்டிட்டீங்க அப்பா it's too hot you know because the fire from the chat மேம் அந்த ஸ்டூடெண்ட் விட நீங்க தான் மேம் மோசமா இருக்கீங்க ஓகே ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வருது ஜாலி தான் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏ ஸ்கொயர் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக எழுத போறேன் ஓகேவா ஸோ இங்க பாருங்க ஏ ஸ்கொயர் ஓகே ஸோ ஏ ஸ்கொயர் அப்படின்னா ஏ ஸ்கொயர் வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ஐ ஹாவ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா கரெக்டா ஓகே அதே மாதிரி பிளஸ் பி ஸ்கொயர் நான் வெளியில் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க ஸோ திஸ் சின்ஸ் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அப்படி இருக்கு ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஸோ நான் வந்து பி வெளியில் எடுத்தா ஐ வில் கெட் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பசங்களா this is a trigonometry identity ஓகேவா இது வந்து ஒரு trigonometry identity that is sin square theta plus cos square theta is equal to 1 so அதுதான் நம்ம வந்து இங்க யூஸ் பண்ண போறோம் so that is d square is equal to a square plus b square d square வந்து this so what is the root of a square plus b square so option yeah so option D yes என்னாச்சு உங்களுக்கு எல்லாம் snow ma'am came I don't know okay இருங்க chat பார்க்கறேன் yes டேய் பசங்களா are you all getting root of AB got changed ma'am after changing it to +1 in last question AB got changed என்னடா how is possible AB பாப்போமா 8 minus 5 என்ன வரும் ஆமால 8 minus 5 வந்து 3 வரும் இங்க -1 தான் வரணும் கரெக்ட்டா அப்ப 3 plus வந்து 4 square வரும் okay we will change it here okay so இது வந்து -4 வந்தா கரெக்ட்டா வரும் கரெக்ட்டா right so இப்போ இங்க பாருங்க 1 minus this is -3 வரும் 4 square வரும் okay so -4 வந்தா கரெக்ட்டா இருக்கும் -4 ஓகேவா ஸ்டடி 10th டேய் பசங்களா அடுத்த क्वेश्चनக்கு ஆன்சர் கிடைச்சிச்சாடா உங்களுக்கு did you got something like d is equal to root of a square plus b square Monica நீங்க வந்து I am very good at situational song நீங்க வந்து எந்த ஒரு இது போட்டாலும் நான் அப்படியே சிச்சுவேஷனல் சாங் வந்துரும் எனக்கு அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கடுப்பாங்க லைக் they will be just talking very சீரியஸா பேசிட்டு இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு வேர்ட் கிடைச்சா நான் பாட் பாடிடுவேன் ஓகே ரைட் நெக்ஸ்ட் क्वेश्चन ஓ மை காட் இது நான் இல்ல எந்த நோட்னு தெரியலையே ஓகே ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन we will go இது வந்து I will just give it to you as homework okay find the value of what's the distance between the points டேய் இது ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் மாம் I got a square plus b square ரூட் இருக்கும் ஓகேவா நீங்க ரூட் போட மறந்துருப்பீங்க மேம் இன்னைக்கு எனக்கு மேக்ஸ்ல எல்லாம் தப்பா பண்ணிட்டுங்க டோன்ட் வரி இட்ஸ் நாட் யுவர் மேக்ஸ் டே it not be your max day but every day cannot be your max day sad song please ஏன் என்னை பிரிந்தால் உயிரே ஐயோ இனி நீங்க வந்து அந்த இராக்கு கொண்டு போயிடாதீங்க டே ஓகே இந்த ட்ரையாங்கிள் வந்து எந்த மாதிரி ட்ரையாங்கிள் அப்படின்னு கேக்குறாங்க பி ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் ஓகே so I will just ABC so -4, 0
4, 0, 0, 3. என்ன எல்லாரும் இப்படி தானே பேர் போடுவாங்க? எப்படி வேணாலும் பேர் போடலாம், நோ ப்ராப்ளம். ABC 4, 0, 0, 3. B, are you sure? Okay, let me check. Distance formula use பண்ணுங்க. -4 plus this. Root of 4 minus the x2 minus x1. So 4 plus 4 வந்து 8 square வந்துரும். 8 square plus 6 square. So nothing but 10. Okay. So அதுவே நான் இந்த சைட் போனேன் அப்படின்னா root of 4 square is 16 plus 3 square is 9 which is equal to 5. அதுவே நான் இந்த சைட் வந்தேன் அப்படின்னா root of 4 square plus 6 minus 3 அப்படிங்கிறது 4 square, 6 minus 3 is 3 square which is none other than 5. So as you say, option B is the correct answer. உங்களுக்கு ஆகலாம் கோடீஸ்வரன். Okay, okay. 558, yes, clear. Okay, B. Okay, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. Yes. Ma'am, 8 square plus 6 square எப்படி வந்துச்சு? Okay, so we will just do AB. AB is equal to root of. இப்போ நீங்க வந்து நான் இதை வந்து நான் x2 y2 ன்னு எடுத்துக்கிறேன். இதை நான் வந்து x1 y1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். Okay, clear? So x2 minus x1. So 4 plus 4 the whole square plus 6 minus 0 the whole square. 4 plus 4 is 8. 8 square வந்து 64. 6 வந்து 36. Root 100 it will come. 100 ஓடது வந்து 10. Okay? உன்னை காணாமல் கரெக்ட் தானப்பா? 558 வருதா உங்களுக்கு எல்லாருக்கும்? 0, -3. இங்க 0, 3 தானே இருக்கு. நீங்க எங்க இருந்து சொல்றீங்க? 0, -3 இல்லப்பா, 0, 3 தான் இருக்குங்க இல்லையா? -3 வருதா? Sing a song. Yes, I will definitely sing a song. Ma'am, 6 இல்ல. ஆமால. ஐயோ, சாரிடா. சாரி 4, 0 வருதுங்க. அட பாவி, என்னடா இது? Okay, so AB is equal to root of 4 plus 4 the whole square 8 வரும். Okay, here it is 8. நான் என்னோட ஹேண்ட் ரைட்டிங்லே கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். மேம், நெக்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் 0, -3. டி என்னோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க மேம். AB 8 தான் வருது. ஆமா முருகா, என்னை ஏன்பா சோதிக்கிற? அதுவும் இன்னைக்கே சோதிக்கணுமா? டே கரெக்ட் தான்டா. நான் வந்து இங்க 0 இப்படி போட்டிருந்தேன்டா. I thought it is 8. Okay, yeah. Next question. Okay. The line represented by 4x minus 3y is equal to 9 intersects y-axis. The line represented by this intersects x-axis at எந்த point? Intersect அப்படின்னா இப்போ வந்து y-axis இது, ஓகேவா? y-axis என்ன ஆகுது? இந்த லைன் intersects பண்ணுது அப்படின்னா கட் பண்ணுது. So it passes through x-axis. Okay, so that is passes through y-axis. 4x minus 3y is equal to 9. So in the point will satisfy this, correct? அந்த point வழியா அது போகுது அப்படின்னா this pointல வந்து அது satisfy பண்ணுது. So x-axis கட் பண்ணுது, y-axis கட் பண்ணுது. So y-axisல இருக்கிற point வந்து 0, y. So I have to find the value of y here. So I know that x is equal to 0. So I will substitute this in here. So எனக்கு வந்து 0 minus 3y is equal to 9 அப்படின்னு வரும். Minus 3y is equal to 9. Y is equal to minus 3. So in the point is nothing but 0, -3.
ஓகேவா? ஸோ இப்போ வந்து அந்த லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் பாசிங் த்ரூ y ஆக்சிஸ். ஸோ இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா, திஸ் பாயிண்ட். ஸோ y ஆக்சிஸ் அந்த பாயிண்ட்ல கட் பண்ணுது அப்படின்னா அந்த பாயிண்ட் வழியா தான் போகுது. ஸோ அந்த பாயிண்ட் வழியா போகுது அப்படின்னா ஸோ இஃப் ஐ புட் த வேல்யூ, இப்போ வந்து இந்த வேல்யூ, இப்போ இந்த பாயிண்ட் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த a வேல்யூ நான் வந்து இந்த இக்குவேஷன்ல போடும்போது அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். So you will get as a result 9. Okay, wow. So that was the question. Intersect y-axis in the question. You said intersect x-axis in a flow. That's the x அப்படி வந்துட்டே இருக்கு, என்ன சொல்லலாம்? First answering in class. Super. புரியுதா? ஓகே நான் ஒரு ஃப்ளோல வந்து y ஆக்சிஸ்க்கு பதிலா x ஆக்சிஸ் சொல்லிருப்பேன். இனி மன்னிச்சிருங்க நிறைய. ஓகே, இஸ் தட் கிளியர்? கான்செப்ட் புரிஞ்சுதா? ஸோ இப்போ வந்து ஒரு லைன் y ஆக்சிஸ் கூட இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த பாயிண்ட்ல வந்து அது கட் ஆகுது. ஓகேவா? ஸோ திஸ் பாயிண்ட் வந்து நான் இப்போ இந்த இக்குவேஷன்ல போடுறேன். 4x - 3y is equal to 9ல நான் போடுறேன் அப்படின்னா இஃப் ஐ புட் a, இப்போ இந்த a பாயிண்ட் வந்து x, y இல்லாட்டி a, bன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து 4a - 3b போட்டா வந்து எனக்கு ஃபைனல் ஆன்சர் 9 கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்றோம் அப்படிங்கிறது. ஏன் ஓகே, நானே டாக்டர் தான் மேம், என்ன ஆச்சு? ஐயோ, இவங்க எல்லாரும் என்னை வந்து இப்போ அப்படியே போட்டு அந்த பெட்டியில போட்டு அனுப்பிச்சிருவோம், டைன்டோ மை அந்த மாதிரி விடுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஓகே பசங்களா, நெக்ஸ்ட் கான்செப்ட் மாதிரி படிப்போமா? இப்போ வந்து நான் ஒரிஜின்ல இருந்து உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் கேட்கறேன். ஸோ த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் P from the origin 0, 0 is given by d is equal to root of x square minus y square. Hi Kalai Selva, I am new here. வாங்க, join our community, ஜாலியா படிப்போம். Okay, so இதுதான் வந்து, so d is equal to root of x square plus y square. Question பார்க்கலாமா? Question. The distance from the point -6, 8 from the origin is, கண்ணு மூடிட்டே நான் வந்து தொடுவேன் d. கரெக்டா d மட்டும் தொடல, பாக்கி எல்லாமே தொட்டுருச்சு. You can write the answer is d. எப்படி மேம் answer is d? ஒரிஜின்ல இருந்து சொல்றாங்க. கரெக்டா? ஒரிஜினோட கோஆர்டினேட் வந்து 0, 0. So 6 square plus 8 square. So that is equal to root of 36 plus 100. அச்சே, ஆன்சர் சொல்லிட்டேன். 36 plus 64, that is equal to root 100, that is equal to 10. Yes. Very good, Kalai Selva. Yes, Geetika, super. Dharmesh, root 100, super. Yes. Awesome. Amazing. நீங்க ஆன்சர் பண்றீங்க. Collinear. Okay, collinear. கண்ணு வலிக்குதுடா. வா. Okay, yes. So collinear points அப்படின்னா இப்போ I have 3 points A, B, C. If I have 3 points A, B, C அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா okay, fire. A, B, C 3 points அப்படி இருக்குது அப்படின்னா I want to say, இப்போ வந்து நான் அந்த மூணு பாயிண்ட்டுமே collinear. ஓகே தர்மேஷ், டியூஷன் போயிட்டு வாங்க. ஐயோ, என்னோட 7:30 டியூஷன் உங்களுக்கு. ஓகே போயிட்டு எப்போ வருவீங்க? ஓகே, பார்த்து போங்க. ஓகே சிவசரன். ஓகே, இந்த 3 பாயிண்ட்ஸ் நான் கொலீனியர் அப்படின்னு சொன்னா ஒரு லைன்ல வந்து, so these 3 points lie on the same straight line. ஒரு straight லைன்ல இல்லாட்டி ஒரே லைன்ல இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ் தான் I will say collinear point. ஓகேவா? ஸோ எப்படி கொலினியாரிட்டி வந்து கண்டுபிடிக்கிறது? இப்போ நீங்க வந்து 11th போனீங்கன்னா ஸ்லோப். Have you learned slope? You might have learned in physics. ஓகேவா? ஸ்லோப் அப்படிங்கிறது இட் இஸ் த இன்க்ளினேஷன், செறிவு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதோட இதுல வந்து ஸ்லோப் வில் பி 0. என்னடா ஸ்லோப் வில் பி 0? தட் இஸ் dy by dx will be equal to 0 வரும். dy by dx எல்லாம் உங்களுக்கு தெரியாது. சாரி, ஸ்லோப் வந்து 0 இருக்கு. ஸ்லோப் is equal to 0.
Okay, so ma'am, எங்களுக்கு slope எல்லாம் தெரியாது ma'am. Yes, study 10th. Very good. So AB plus BC will be equal to AC. Okay, AB plus BC is equal to AB. Ma'am, when you teach circles, our circles முடிஞ்சிச்சுப்பா. She was y2 minus y1 divided by x2 minus x1 derivative delta x by delta y. பா நீங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட்லயே படிக்கிறீங்க. நான்லாம் 10th படிக்கும்போது ஸ்லோப்பா என்னது அப்படின்னு இருந்தேன். டெல்டா எக்ஸ் பை டெல்டா ஒய் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஐ ஆம் சோ மெஸ்மரைஸ்ட். வேற லெவல் நீங்க போங்க. ஓகே ஓகே, ஒரு கேஸ் பேஸ் ஸ்டடி பண்ணலாமா? ஆக்சுவலி இது வந்து உங்களுடைய சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின், நாட் திஸ் இயர், ஐ திங்க் இட்ஸ் ஃப்ரம் 2023-24லயோ 3லயோ இருக்கிற அந்த தெரியல, 3 or 24 எனக்கு தெரியாதுப்பா, ஐம் நாட் ஷுர், பட் இட்ஸ் அ சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். டெல்டா இஸ் சேஞ்ச். எஸ், வெரி குட். we studied in chemistry. அப்படியா? அப்பா பிரச்சனை இல்லை. சே, நான் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? கலை செல்வா, நம்ம வந்து சர்க்கிள்ஸ் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒன் ஷாட் நீங்க வந்து சேனல்ல நீங்க வந்து செக் பண்ணா இருக்கும்பா. ஓகேவா? சர்க்கிள்ஸ் இப்பதான் ஃபினிஷ் பண்ணோம், ஜஸ்ட் நவ். ஓகே, 2 பார்ட் இருக்கும், 2 பார்ட் மட்டும் நீங்க பார்த்தா போதும். ஃபைன். ஓகே, எஸ். A hockey field is playing surface. இதெல்லாம் கதை தான், நான் வந்து டக்குன்னு சீக்கிரமா வந்து ரீட் பண்ணிட்டு போயிடுவேன். A hockey field is playing surface. என்ன? Hockey field is the playing surface of the game of hockey. Historically, the game was played. என்ன இது? Okay. It is a rectangular shape with 100 yards, 60 yards goals. இதெல்லாம் கதை. ஓகேவா? இதெல்லாம் வந்து கதா. Okay, நீங்க ரீட் பண்ணிக்கலாம் and you can get knowledgeify. So forward as shown by players A, B, C and D. Midfielders are shown by E, F, G. Fullbacks are shown by H, I, J. Goalie as shown by the player K. Using the picture hockey, find the hockey field. Find below the hockey field below. Answer the questions that follow. Yeah. Okay. So இதுதான் வந்து picture. இதுதான் என்னது பசங்களா? picture. ஓகேவா? So we are almost நம்ம வந்து இதுதான் லாஸ்ட் கேஸ் பேஸ் ஸ்டடி தான் லாஸ்ட். ஸோ இப்போ வந்து அவங்க சொல்ற மாதிரி ஏபிசி வந்து ஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் அதெல்லாம் இருக்கட்டும். ஸோ வந்து we will directly go to the question. ஸோ திஸ் இஸ் த டயக்ராம். ஓகேவா? இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க, கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி த ஹாக்கி ஃபீல்ட் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டைரக்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்னடா அது? ஓகே, the coordinates of the center of the triangle EHG. The coordinates of the centroid of the triangle EHG. How to find the centroid of a triangle? I got this in my class test. Wow, amazing. EHG. ஞாபகம் வச்சுக்கோங்க, EHG. ஓகேவா? ஸோ வேர் இஸ் இதில் இ கண்டுபிடிக்கிறதுக்கே நாளைக்கு ஆயிரும். இதோ EHJவா? ஆமா, EHJ. How to find the centroid of a triangle பசங்களா? எங்க போறீங்க மேடம்? Okay, so this is the triangle. Hi SDS highlights. Hello ma'am. Hello. Hi. Yes. Shivasaran, very good. x1 plus x2 plus x3 divided by 3. Very good, Geetika. Very good. So you have to find the coordinates of this here. So you have to find the coordinate of E, right? Okay, so 2. இங்க வந்து 2 வருமா? So x coordinate is 2, 1.
x coordinate is 2 comma 1, h. So here it is minus 2, so minus 2 comma 4. Okay, next here inga parunga, this is minus, okay va? So here it is x coordinate vandu minus 2, okay. Y coordinate, this is y coordinate to minus 2. White la red செமையா இருக்குல, இல்ல சொல்றேன். So we have the coordinates. So நான் வந்து இது எடுத்து எழுதுறேன், ஓகேவா? E coordinate வந்து 2, 1, 2, 1. H coordinate minus 2, 4, minus 2, 4. J coordinate minus 2, 2. Minus 2, 2. Okay. So to find the centroid of a circle, centroid of a triangle, centroid. Triangle enappa varum? x1 plus x2 plus x3 divided by 3, comma y1 plus y2 plus y3 divided by 3. So okay, what is x1? 2 minus 2 plus minus 2 divided by 3. One plus 4 minus 2 divided by 3. 2 cancel ஆயிப்போயிரும். Minus 2 by 3, comma 4 plus 1 5. 5 minus 2 is 3 by 3, which is 1. So that is equal to minus 2, 3 divided by 1. Minus 2, 3 divided by 1. புரிஞ்சுதா? Option? Yeah, very good. Amazing. Very good, pasangla. SDS, study 10, Sivasaran. Yes, very good SDS highlights. Very good. Okay, next question. I will just copy this. Sundari. Okay. If a player P. Not sure. Okay. If a player P needs to be at equal distance from A and G such that A, P, G are in straight line, then the position of P will be given by. அவங்களுக்கு நெட் காலி ஆச்சு அப்படினு சொன்னாங்க, அதனால தான். ஓகேவா? ஓகே, சோ இப்போ வந்து A and G, we have to spot A. Okay, where is G? Here. ஓகேவா? இப்போ வந்து என்ன சொல்றாங்க? If a player needs to be at equal distance. பசங்களா, இப்போ வந்து நான் சொல்ற அந்த ஒரு 2 points நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. First வந்து equal distance அப்படினு சொல்லிருக்காங்களா? Equal distance. So which is equidistant. அந்த P அப்படிங்கிற பாயிண்ட் வந்து equal distance இருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, APG வந்து straight line. ஆமா, APG வந்து straight line. Okay, APG வந்து straight line. Ma'am, can you do statistics after coordinates? Okay, trigonometry னு ஒன்னு இருக்கு. ஏன்பா நீ உங்க பேட்ச் தான் வந்து trigonometry வந்து எதுவுமே வந்து சொல்ல இல்லைன்னா மேம் ட்ரிக்னோமெட்ரி எடுங்க, ட்ரிக்னோமெட்ரி இஸ் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லிட்டு போன பேட்ச். பட் நீங்கள் அப்படியே ஆப்போசிட், ட்ரிக்னோமெட்ரி ஒருத்தன் கூட கேட்கல, வேற லெவல் நீங்கள். ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்? ஏபிஜி வந்து ட்ரிக்னோமெட்ரி இஸ் ஈஸி. ஏபிஜி இஸ் ஸ்ட்ரெயிட் லைன். பி வந்து ஈக்யூ டிஸ்டன்ஸாக இருக்கணும். ஸோ இப்போ இங்கே பாருங்க, இஃப் திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் ஜி, P வந்து equidistant. So AP is equal to PG. So point P is the very good midpoint. அவங்க தெளிவா அவங்க வந்து questionலயே சொல்லுவாங்க, when you have to take the midpoint. Clear-ஆ? சரியா? So what is coordinate A? Coordinate A கண்டுபிடிங்க. Coordinate A வந்து 3, 6.
கரெக்டா? கோஆர்டினேட் A வந்து 3, 6. கோஆர்டினேட் G வந்து பார்த்தீங்கன்னா 1, -3. 1, -3. So A is 3, 6 and B is 1, -3. ஓ midpoint theorem நான் இப்பவே எடுத்துருவேன். So what is midpoint எப்படி கண்டுபிடிக்கிறது பசங்களா? x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. கரெக்டா? Okay. So that is equal to 3 plus 1 by 2, 6 plus 3 by 2. Oh, 6 minus 3. 6 minus 3 by 2. So 4 by 2, 3 by 2, which is equal to 2, 3 by 2. 2, 3 by 2. 2, 3 by 2. Option C. நான் இது ஆக்சுவலி மிட் பாயிண்ட் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் இந்த கிளாஸ்லயே தேவைப்பட்டுருச்சு. ஓகே கிளியர்? சி ஆல்சோ ஈஸியர். மேம் எக்ஸசைஸ் 8.3 is only formula and concept and easier than trigonometric table which அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஓகே எஸ். ஸோ போன வாட்டி people used to say மேம் we need this என்ன சொல்லலாம், we need trigonometry அப்படிங்கிற மாதிரி. Yes, C is the correct answer. Okay, so I will just copy this again. Okay. So the point on x-axis, equidistance from I and E. இப்போ நம்ம I and E வந்து கண்டுபிடிக்கணும். I and E. Here it is I. இங்க I இருக்கா? Which is -1, 1. So I வந்து -1, 1. Next என்னதுன்னா I and E. E நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் கரெக்டா? This 2, 1. E வந்து 2, 1. You have to find the equidistant, the point on x-axis which is equidistance. So that is x, 0 வருமா? x, 0. So the point will be like this. இப்போ நான் இங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க x, 0 and the point somehow -1, 1 and இது வந்து இங்க இருக்குது 2, 1. ஓகேவா? So இதுவும் same. So you have to find the distance first. So that is இதுக்கு வந்து நான் O அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? So OI அப்படிங்கிறது root of x plus 1 the whole square plus 1 square. Okay? அப்ப வந்து equidistance சொல்லிருக்காங்களே, so இப்படி எழுதலாமா? OI square is equal to OE square. இது OI, இது OE. ஓகேவா? so இது வந்து equal அப்படின்னு சொல்லிருக்காங்க. This is equal to root of. அதான் OE square ன்னு இருக்குதே. அப்புறம் திருப்பி ஸ்கொயர் எழுதுறதுக்கு அவசியம் கிடையாது. x square 2, 1. Okay. So this is equal to x minus 2 the whole square. X minus 2 the whole square plus 1 square. Okay. So expand பண்ணுங்க. X square plus 1 plus 2x plus 1 that is equal to x square plus 4 minus 4x plus 1 plus 1 cancel, x square cancel. அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா we have 2x plus 1 that is equal to 4 minus 4x. Okay. So I'll take the 4x here. So 4x plus 2x is equal to 4 minus 3. So this will become 6x is equal to 4 minus 3. என்ன வரும்? 4 minus 1. 4 minus 1 that is 3. X is equal to 3 by 6 which is equal to 1 by 2. So the point is 1, 2, 1 by 2, 0.
ஆப்ஷன் ஏ. ஓகே ஓகே, என்னாச்சு? Half akka 1 minute I will be back. Yes, okay. So did you get the answer? Option A. Option A. Shivasaran. Sreeshma, நீங்க வேணும்னா என்ன ஸ்ரீஷ் அப்படின்னு கூப்பிடுங்க, ஸ்ரீன்னு கூப்பிடுங்க. ஓகே, ஸ்ரீஷ்மா மேம். கரெக்ட். ஆமா, பெருசுதான்ல. நான் என்ன பண்ணலாம்? Okay. What are the coordinates of a player? இதுவும் வந்து நம்ம section formula யூஸ் பண்ண வேண்டியது. I will just tell you section formula. நான் சொல்றேன். So section formula அப்படிங்கிறது, what is section formula? So section formula அப்படின்னா, so ஒரு point, ஓகேவா? So ஒரு line is there. So some line. So here it is x2 y1. Okay, so நம்ம வந்து the next classல பார்த்துக்கலாம். ஓகேவா? So I will just solve this question in next class. மேம், அப்போ உங்களுக்கு தெரியலையாடி? எனக்கு தெரியும்டா. என்னைய பார்த்து எப்படிடா தெரியாதுன்னு சொல்ல முடியும்? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ திஸ் ஷுட் பி அ ஹோம்ஒர்க். இதுதான் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தேன். ஸோ செக்ஷன் ஃபார்ம்ல ஐ வில் டேக் இட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா? ஸ்ரீஷா. யூஸ்வலி எவ்ரிபடி கால்ஸ் மீ ஸ்ரீஷு. நீங்கள் ஸ்ரீஷு மேம், ஸ்ரீஷ்மா மேம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லணும். செக்ஷன் ஃபார்ம்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் எடுத்துக்கிறேன். ஓகேவா? m1 x2 plus m2 x1 divided by x1 plus x2, comma m1 y2 plus m2 y1 divided by x1 plus y1 plus y2. Clear? I will take it in the next class. So next class we will just solve the same problem there. Okay va? Case based study. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக நீங்கள் பண்ணணும். இதோட நம்ம கிளாஸ் வந்து முடிந்து விட்டது. நான் போகிறேன். இனி வந்து நீங்கள் ரொம்ப கலாய்ச்சிட்டீங்க மேம். டெய்லி நீங்கள் என்ன கலாய்க்க மாட்டேங்கிற மாதிரியே இருக்கீங்க அந்த மாதிரி. மேம், லாஸ்ட் சம் காமிங்க. திஸ் செக்ஷன் ஃபார்முலாவோட தான் நீங்கள் எடுத்துக்கோ. யூ கேன் டேக் த ஸ்க்ரீன்ஷாட். எஸ் ஹைலைட் மேம், தேங்க்யூ அப்படிங்க மேம். தேங்க்யூ மேம், கிளம்புங்க மேம் அப்படிங்களா? நோ 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 நோ. ஓகே ஃபன், விச் நான் வந்து எல்லாமே ஃபன்னாக எடுத்துப்பேன், விச் இஸ் நாட் ஹர்ட்டிங் மீ. ரொம்ப நீங்கள் வந்தாலும் அவ்வளோலாம் ஹர்ட் பண்ண. நான் வந்து என் சைபர் புல்லிங் வாங்கினதுக்கு அவ்வளோலாம் நீங்கள் எதுவும் பண்ணல. ஓகேவா? ரேஷியோ இஸ் 2:1. வெரி குட், கரெக்ட். அவ்வளோதான், தட்ஸ் இட். கிராக் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ லைக் ஹெல்த்தி கலாய்க்கலெல்லாம் ஐ வில் டேக். ஸோ தட் இஸ் நாட் ஈவன் அ ப்ராப்ளம் டு மீ. ஓகே, முடிந்து விட்டது பசங்களா. நீங்க இப்ப ஜாலியா போய் நீங்க விளையாடலாம். மேம், கேன் யூ ஷோ த லாஸ்ட் செகண்ட்? லாஸ்ட் செகண்ட், திஸ் ஒன் ஐ கெஸ். நோ, நான் போறேன். பாய், ஐ எம் கோயிங். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சா? யூ வில் கெட் த நோட்ஸ் டா, பை த வே. I will upload the notes, you will get the notes. Okay va? சரி, I hope நீங்க வந்து எடுத்துட்டீங்க SDS. ஸோ பசங்களா, யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, மேம் ஐ லைக் யுவர் பிளேலிஸ்ட். டே, ஹவு டு யூ கெட் மை பிளேலிஸ்ட்டு? ஐயோ, ஓ ஓகே. ஐ எம் ஆக்சுவலி யூஸிங் யூடியூப் மியூசிக், அதனால மேபி யூ கேன். நீங்கள் லைக் மை பிளேலிஸ்ட், ஐ வில் ஆட் த நியூ சாங்ஸ் யூ கேன் ஹியர். ஓகே, எஸ். ஸோ பசங்களா, யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் எனக்கு என்ன ஆசையாக இல்லை, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எடுப்போம். ஐ ஆல்சோ காட் யுவர் பிளேலிஸ்ட். ஐ சப்ஸ்கிரைப்ட் யூ இன் யூடியூப் சேனல். எனக்கு யூடியூப் சேனலாக சொல்லவே இல்லை. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட் இஃப் ஐ பிகம் அ இன்ஃப்ளூயன்சர்? யாருக்கு தெரியும்? ஓகே பசங்களா, வரட்டும். Tata, போயிட்டு வாங்க. This is your Sreeshma ma'am leaving, and I will see you on the next session. Bye and take care, my dear pasangla. Bye.